மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் போது நாம் அடையாளம் கண்ட பிரச்சினைகளை 100 நாட்களுக்குள் தீர்த்து வைப்பதற்கான திட்டத்தை நியூஸ் ஃபர்ஸ்ட் தற்போது ஆரம்பித்துள்ளது. மக்களோடு இணைந்து மக்கள் சக்தி 100 நாட்கள் எனும் துணைப்பொருளில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இம்மாதம் 20ஆம் தேதி இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளதுடன் ஒவ்வொரு நாளும் நாம் அடையாளம் கண்ட 4 பிரச்சினைகளை உங்களின் கவனத்துக்கு கொண்டு வந்து அவற்றை தீர்ப்பதற்கு உங்களது ஒத்துழைப்புகளை எதிர்பார்க்கின்றோம். மக்கள் சக்தி 100 நாட்கள் மக்களுடன் மக்களுக்காக. இந்த நீரையே நாம் அருந்துகின்றோம். இதனால் 15 அல்லது 16 வயதாகும் போது பிள்ளைகள் நோய்வாய்ப்படுகின்றனர். குறிப்பாக இங்கு சிறுநீரக நோய் அதிகளவில் பரவுகின்றது. 18-19 வயதாகும் போது பலர் மரணிக்கின்றனர். தனமலுவில கிவுலகம கிராம மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்குகின்றனர். சிறுநீரக நோயினால் இந்த கிராமத்தில் உள்ள அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிராமத்தில் உள்ள குழாய் கிணறு மூலம் நீரை பெற்றுக்கொள்ள நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதை காண முடிந்தது. அத்துடன் தமது அயல் கிராமமான பரம்பேகம எனும் கிராமத்திற்கு மிக நீண்ட தூரம் பயணித்து நீரை பெற்றுக் கொள்கின்றனர். மாத்தரை கமுருப்பேட்டை கிராமத்தில் சுமார் 300 ஏக்கர் விவசாய நிலத்திற்கு நீர் பாய்ச்சிய இந்த கால்வாய் இன்று சீரிழந்து காணப்படுகின்றது. கிளிநொச்சி பெரிய பரந்தன் அரச கலவன் பாடசாலை மாணவர்கள் தொடர்ந்தும் இவ்வாறு சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் போது இந்த பாடசாலை சமூகத்தினரை நாம் சந்தித்தோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறா கூட அடிப்படை தண்ணி பிரச்சனை இருக்கு. பண்டைய விளையாட்டு போட்டி வச்சுனாங்க. விளையாட்டு போட்டியில பேரண்ட்ஸ் பழைய மாணவ எல்லாம் வந்து குடிக்கிற தண்ணி பிரச்சனையால எங்களுக்கு அல்லது இந்த வீட்டுக்கு ஐயா தான் தந்து வரும். கொஞ்ச நாள் அவரும் வெளிநாட்டுக்கு போட்டார். அதனால பக்கத்து ராணுவத்திட்ட போய் கதைச்சாவே கொண்டு வந்து பவுசர்ல தந்துட்டு போனாங்க. மற்றும்படி மழை காலங்களில் வந்து தண்ணியில அந்த தண்ணி குடிக்க கூடாது வராது பேப்பர் வரல. வடிகாட்டின தண்ணியை குடிங்க. ஆனால் அப்படியான இல்லாம பிள்ளைகளை அங்கிருந்து அடிக்கொண்டு வரேன்னு நாங்களும் பாக்குறீங்களா, அதையே நாங்களும் குடிச்சிட்டு போறோம். கடந்த வருடத்திலேன்று பல முறை நான் இது பற்றி வேண்டுகோள் விடுத்த போதும் எமது பாடசாலைக்கான இந்த குடிநீர் பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை. பேரண்ட்ஸ் கூட வெளியிடத்திலேருந்து தான் தங்களோட பாவனைக்கு தண்ணி எடுக்கிறாங்க. அவை இந்த கிராமத்தை பொறுத்தவரையில எங்களுக்கு மிக முக்கியமா தண்ணி பிரச்சனை. இதை கவனத்தில் எடுத்து எமது பாடசாலைக்கு இந்த குடிநீர் வசதியை செய்து தர வேண்டும் என்று மிக தயவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பகுதியளவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அனுராதபுரம் ரம்பேவிவ கிராமத்தில் உள்ள சனசமூக நிலையம் இவ்வாறு காட்சியளிக்கின்றது. பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் இந்த சனசமூக நிலையம் பகுதியளவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் இதனை மக்கள் தமது தேவைகளுக்காக பயன்படுத்தி வருகின்றனர். மக்கள் சக்தி 100 நாட்கள் மக்களுடன் மக்களுக்காக. மக்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கு உங்களால் ஒத்துழைப்பு வழங்க முடியும். அதற்காக மக்கள் சக்தி செயலகத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 0114866889. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 0114896896. எமது மின்னஞ்சல் முகவரி 100days@maharaja.lk. முகவரி மக்கள் சக்தி செயலகம், நியூஸ் ஃபர்ஸ்ட், இலக்கம் 45/3, குரு பிளேஸ், கொழும்பு 2. newsfirst.lk இணையதளம் மற்றும் Facebook மற்றும் ட்விட்டர் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.